மீட்படைவோமே. இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம் நாம், இறைபலியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். இயேசு என்னும் பெயரை சொல்லி மீட்படைவோமே. இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம் நாம், இறைபலியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, கோடி அற்புதர் பதவை புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு கொடையாக தந்தீரே. அதனால் அந்தோணியாருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் யசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவசனங்கள் 10 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34, 3, 4, 5, 6, 15, 16, 17, 18. பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம்.
துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். பல்லவி. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தை உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மனிதரின் வார்த்தையை விட கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுளின் வார்த்தைக்கு யாரும் அணை கட்டிவிட முடியாது. தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். முதல் அதிகாரம் இறைவசனம் 3 வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஒளி உண்டாகு என்று சொன்னார், உடனே ஒளி தோன்றிற்று. என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை தொடக்கத்திலிருந்து வல்லமையாக இன்றும் செயல்பட்டு வருகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிய முடியும். எனவேதான் இஸ்ராயேல் மக்கள் அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அவர்கள் பயணித்த போது ஆண்டவர் விண்ணிலிருந்து மன்னாவை அவர்களுக்கு பொழிந்தார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லாலும் உயிர் வாழ முடியும் என்பதை
ஆண்டவர் அங்கு நிரூபித்தார். இதை தான் பார்க்கிறோம். இணைச்சட்ட நூலிலே மோசே இஸ்ராயல் மக்களுக்கு கூறுகின்ற பொழுது, இதோ ஆண்டவருடைய வார்த்தையை நீ மனதில் இருத்தி வை, அந்த வார்த்தையை கடைபிடி, அந்த வார்த்தையை உன் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள், நீ செல்லும் போதும் நீ வரும்போதும் பயணத்தின் போதும் இந்த வார்த்தையை நீ எடுத்துச் செல் என்று கூறினார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை உணர வேண்டும். அதே போல எசேக்கியேல் புத்தகம் 37வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம், உலர்ந்து போன எலும்புகளுக்கு இறை வார்த்தை உரைக்கப்பட்ட போது அந்த எலும்புகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று வந்தது என்பதை வாசிக்கின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 வாசிக்கின்றோம், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறம் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது என்பதை வாசிக்கின்றோம். நம் ஆண்டவர் கூட நாம் மத்திய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், ஒரு சொல்லால் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், அங்கு பேர் அமைதி ஏற்பட்டது என்று வாசிக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, இப்படி விவிலியத்திலே எண்ணற்ற வகையில் நாம் கடவுளுடைய வார்த்தை எப்படி செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அந்த வார்த்தைக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டல் யார் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள். அவள் குறிப்பிட்டால், இதோ உமது வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, எப்படி இன்றைய முதல் வாசகத்தில் வாசிப்பது போல மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து அதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவரிடம் திரும்பிச் செல்லாதது போல ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமது குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம், நமது குடும்பம் இறை வார்த்தையில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இறை வார்த்தை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கலாத்தியர்கள் திருமுகத்திலே பவுல் குறிப்பிடுகின்றார், காலம் நிறைவேற்ற போது கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக பிறக்கச் செய்தார். அந்த வார்த்தையானவர் இந்த கல்வாரி திருப்பலியிலே அவர் மாமிசமாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இறை வார்த்தை வாசிக்கின்ற போதும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய உடலை பெற்றுக்கொள்கின்ற பொழுதும் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நான் இயேசுவை வாசிக்கின்றேன், நான் இயேசுவை பெற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்விலே சுகத்தை கொடுக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வை வளம் பெறச் செய்யும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை. ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்கிறார், ஒரு காலத்தில் வரும் இறை வார்த்தைக்கு பஞ்சம் வரும் என்று சொல்கிறார். நமக்கு இறை வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அந்த இறை வார்த்தைக்கு நாம் எவ்வளவு தூரம் முதலிடம் கொடுக்கின்றோம், அந்த இறை வார்த்தை எப்படி நம்முடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து பார்க்கிறோமா? நம்முடைய தாய் அன்னை மரியாளை போல சிந்தித்து பார்ப்போம். இறை வார்த்தையே நமது வாழ்க்கைக்கு ஒளியாக விளக்காக இருக்கட்டும். ஆமேன். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் தூய திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாருடைய நாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் இந்த கல்வாரி திருப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அந்தோணியாருடைய அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராகி எங்களுக்கு அறிவித்தீர். தூய ஆவியினால் உடலெடுத்து அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தார். புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கரம்பிரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திருச்சபையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் பரிசுத்தமான கல்வாரி திருப்பலியிலே தங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இத்திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய யாரும் நினையாத ஆன்மாக்களையும் ஆசற்ற குழந்தைகளையும் நீர் தயவாய் இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளும். வான் வீட்டை அவர்களுக்கு கொடுத்திருளும். கடவுளின் கன்னி தாயான அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் வல்லமையும் நிறைந்த ஆண்டவரே, இந்த மாலை திருப்பலி வழியாக ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நீதிமான்கள் மன்றாடும் போது செவி கொடுப்பவரே, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்னவரே, உமது தெய்வீக பிரசன்னத்தில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு உம்மை உற்று பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீர் தெய்வீக வல்லமை கொண்டவர். உமது வார்த்தை வலிமை மிக்கது, ஆற்றல் மிக்கது, இருபுறம் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு சொல்லால் நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே, ஒரு சொல்லால் பேய்களை எல்லாம் விரட்டினீரே, ஒரு சொல்லால் இறந்து போனவனை உயிர்த்தெழச் செய்தீரே. ஆண்டவரே, உமது வார்த்தைக்காக இதோ உமது பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தையால் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, ஒரு வார்த்தையால் எங்கள் குடும்பத்தை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய பாவ கட்டுகளிலிருந்து, சாவ கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட மிகச்சிறந்த வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதித்தருளும். நாங்கள் உமது பிள்ளைகள் என்பதை நீர் வெளிப்படுத்தியருளும். இதோ எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரை நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்த முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் தந்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாருடைய நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.